வணக்கம் இந்தியா. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் மார்ஜினலி ஹையர்னு சொல்லலாம். 31 புள்ளிகள் அதிகரித்து 24,052 முடிவடைந்திருக்கிறது. ஸோ மெயினாக ஷார்ப் டிக்ளைன் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், இம்ப்ரூவ் அண்ட் சென்டிமெண்ட் ஆஃப்டர் இந்த பீஸ் நெகோசியேஷன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் யூரான் ஒரு ப்ராக்ரஸை பார்த்த பிறகு இதையெல்லாம் ஒரு மாதிரி வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸும் ஒரு மோஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பெட்டராக இருக்கிறத இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 ஓப்பன் நியர்லி 100 பாயிண்ட்ஸ் ஹையர். அதுமாரி எக்ஸ்டெண்டட் கெயின்ஸ் பார்த்தோன்னா டியூரிங் த செஷன் இன்ட்ராடே ஹை 24,261.60, பட் ப்ராஃபிட் புக்கிங்கில் செகண்ட் ஹாஃபில் எரேஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கெயின்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதுலேருந்து இறங்கி இண்டெக்ஸ் நியர்லி அரௌண்ட் 24,052 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக பெனின்சுலாலையும் பார்த்தோன்னா நிலநடுக்கம் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நியூஸ் வந்த பிறகு தான் சந்தைகள்லையும் ஒரு வீழ்ச்சியை காண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், ஃபியர் காட் சொல்லுவோம் இல்லையா, அது நியர்லி 2.5% வீழ்ச்சி அடைந்து 13 ட்ரேட் ஆகி கொண்டிருந்தது. பேங்க் நிஃப்டியும் 0.05% ஏறி 3 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெஞ்ச்மார்க் அபவுட் 4% லாஸ்ட் 9 ட்ரேடிங் செஷனில் ஏறி இருக்கு. மெயினாக யூஎஸ் ஈரான் பீஸ் டீல் அனௌன்ஸ்மெண்ட், இந்த ஹாலிடே ஷார்ட் அண்ட் வீக் நிஃப்டி அட்வான்ஸ்ட் 0.18%. ஸோ 3வது தொடர் வாரமாக நிஃப்டி ஏறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரெண்ட் க்ரூடும் 4வது நாட்களாக வீழ்ச்சியடைந்து $73 per பேரலாக இருக்கிறது. மேலும் இந்த அவுட்பிரேக் ஆஃப் மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் மெயினாக இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் குளோபல் சப்ளை அவுட்லுக்கும் இம்ப்ரூவ் ஆகியிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது அதுபோல் அட்வான்சஸ் 1034, டிக்ளைன்ஸ் 1884. துறைகளில் ஆட்டோ, எஃப்எம்சிஜி மற்றும் ரியாலிட்டி இன்னைக்கு நன்கு ஏறின துறைகள்னு சொல்லலாம். 11 துறைகளில் 6 துறைகள் ஏறி இருக்கிறது, 5 வீழ்ச்சி. அதில் மெட்டல், ஐடி, எனர்ஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் அதிகமாக வீழ்ச்சி அடைந்த துறைகள். ஏறிய பங்குகளில் இண்டிகோ, மேக்ஸ் ஹெல்த், எம்என்டம், மாருதி, டாடா கன்சியூமர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் ஓஎன்ஜிசி, பவர் கிரிட், இண்டால்கோ, டெக் மகேந்திரா, பிஎல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். அதுபோல் இன்றைய தினம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் எகைன் ஒரு 5% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ ஃபினான்ஷியல் கிரைம் ஏஜென்சி ஐடென்டிஃபைட் சம் கைண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன், மிஸ்ஸிங் ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு. ஸோ அதுபோல் இன்றைய தினம் 105 பங்குகள் 52 வீக் ஹை, 35 பங்குகள் 52 வீக் லோ, 93 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 87 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எல்ஐசி இன்னைக்கு 3% விழுந்திருக்கு. மெயினாக ரெசிக்னேஷன் ஆஃப் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சுனில் அகர்வால், 2வது டியூ டு எண்ட் இன் மார்ச் அவருடைய பதவி காலம் முடிவடை இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதனால் அதில் ஒரு வீழ்ச்சி. தங்கம் அதுபோல் இன்றைக்கி 531 ரூபாய் பயங்கர வாலட்டைல். இன்றைக்கி தங்கம் ஏறி 1,41,000, வெள்ளி 3,295 ரூபாய் இறங்கி 2,16,000, க்ரூட் ஆயில் 47 ரூபாய் இறங்கி 6,622 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கன்ட்ரா பேங்க், பிஎல், அன்சா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை இன்றைய தினம் எபோவ் ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் வால்யூம். ஸோ நல்ல வால்யூமோட சந்தைகள் மேலே முடிவடைந்திருக்கிறது. அடுத்த 2 தினங்களில் நம்ம நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். மேலும் வரும் வாரம் எப்படி இருக்கும், ஏன்னா வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபியூச்சர் க்ளோசிங் இருக்குது. ஸோ அதனால் என்ன மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.